ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூம்ஸ் தமிழ். வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹேர் பேண்ட் வந்து வீட்லேயே நம்ம எப்படி பண்ணலாம், நம்ம குட்டீஸ்க்கு நம்ம கையால் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், அதுக்கு வந்து இந்த மாதிரி பேர்ல்ஸ் வந்து 2 சரம் இருக்க மாதிரி, இது வந்து அப்படியே சரமாக விற்கும், பஞ்சாகவே கிடைக்கும். அந்த மாதிரி பஞ்சில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஒரு எம்டி பிளாக் ஹேர் பேண்ட் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் எடுத்துருக்கிற அகலத்தை விட இன்னும் கொஞ்சம் அகலமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். அது போக போக நான் சொல்லக்குள்ளே புரியும். இதை வந்து நரம்பை வந்து 3 பங்காக மடிச்சுட்டு அந்த ஹேர் பேண்ட் என்ன லென்த்து வருதோ அதில் 3 பங்கு இருக்கிற அளவுக்கு நரம்பு எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து 5 பீட்ஸ் கோத்துக்கணும். 5 பீட்ஸ் கோத்துட்டு 6வது பீடை வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 5 கோத்துக்கலாம். இதுக்கப்புறம் 6th பீடை வந்து நம்ம கோக்குக்குள்ளே அதை வந்து நம்ம கிராஸ் பண்ணிக்கணும். இந்த பக்கம் நரம்பை அந்த பக்கம் விடணும், அந்த பக்கம் நரம்பை வந்து இந்த பக்கம் விடணும். இந்த மாதிரி கையில் கோத்துட்டு இந்த பக்கம் நரம்பை கோத்துட்டு இப்போ ஆப்போசிட் சைடில் இந்த பக்கம் விட்டு எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு சர்க்கிள் கிடைக்கும். இப்போது 6 பீடு ஒரு சர்க்கிளில் இருக்குது. இது பாருங்கள், அழகாக ஒரு ரவுண்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து அப்படியே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போக போகிறோம். இந்த டூ 2 பக்கம் கோத்துட்டு ஒரு இப்போ எப்படி சென்டரில் 6th பீடு நம்ம கிராஸ் பண்ண மாதிரி 5th பீடை கிராஸ் பண்ணணும். இந்த பக்கம் நரம்பில் 2 பீட்ஸ் கோத்துக்கணும், அந்த பக்கம் நரம்பில் 2 பீட்ஸ் கோத்துக்கணும். கோத்துட்டு சென்டரில் திரும்ப கிராஸ் பண்ணணும். இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக கோத்துக்கிட்டே வந்தோம்னா நமக்கு அழகாக ஒரு பேர்ல் செயின் மாதிரி ரெடி ஆகிடும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி நெக்லஸ் மாதிரியும் யூஸ் பண்ணலாம், ப்ரேஸ்லெட் மாதிரியும் ரெடி பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஹேர் பேண்டுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ இதே மாதிரி ஃபுல் லென்த்தையும் நம்ம கோத்துட்டு இதை வந்து நம்ம ஹேர் பேண்டுக்கு லென்த்து சரியாக இருக்கா அப்படின்னு வச்சு நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு எண்டை வந்து முடி போட்டுக்கலாம். நம்ம சேனலை இதுதான் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பல உபயோகமான விதவிதமான வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது, எல்லாத்தையுமே போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு 2 பேர்த்துக்காவது ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற அந்த ஷேர்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நாங்கள் செய்கிறதுக்கு வேறு இன்னும் விதவிதமாக தரணுங்கிற மோட்டிவேஷன் கிடைக்கும். அவசியம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், லென்த்தை செக் பண்ணிட்டோம். இப்போ செக் பண்ணிவிட்டு இதை வந்து முடி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 முடி போட்டுக்கோங்க. ஏன்னா நரம்பு வந்து முடி ஸ்ட்ராங்காக நிற்காது. ஒரு 4-5ங்கிறது இன்னும் கூட சேர்த்து கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த லென்த்தை வந்து அப்படியே வச்சு நரம்புலேயே வச்சு கூட நம்மளால் ஹேர் பேண்டில் பின்னிட்டு வர முடியும். அது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ க்ளூ கன்னை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை ஒட்ட போகிறோம். நீங்கள் வந்து குயிக் ஃபிக்ஸு இல்லை ஃபெவிக்விக்கு இந்த மாதிரி வேறு எந்த கம் வேணுன்னாலும் யூஸ் பண்ணி ஒட்டலாம். பட் க்ளூ கன்னுனா கொஞ்சம் சீக்கிரம் ஆகும். நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். அப்படி இல்லைன்னா இதை வந்து பேக் சைடு வந்து கிளாத் வச்சு மேலே இதை வச்சு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே கூட வரலாம். இல்லை ஒரு அட்டையை கொடுத்து கூட அது மேலே நீங்கள் இதை வந்து பேண்டுக்கு பேக் சைடு வந்து பேப்பர் மாதிரி கொஞ்சம் திக்கான அட்டை மேலே கிளாத் அந்த மாதிரி கொடுத்து கூட நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் வந்து க்ளூ கன் இல்லைங்கிற ஆப்ஷனுக்காக நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் என்ன நினச்சேன்னா இது ஒட்டக்குள்ளேயே நடுவில் வந்து ஒரு பீடை வந்து இப்படியே கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி ஒட்டினேன். பட்டு நம்ம ஒட்டுற ஃபாஸ்ட்டுக்கு வந்து க்ளூ கன்னுக்கு வந்து சீக்கிரம் காயுது. அதனால் இந்த பீடு வந்து இதில் நிற்கலை. அதனால் நம்ம அப்புறமா ஃபினிஷிங்கில் கொடுத்துக்கலான்னு விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த லென்த்து செயினை மட்டும் லைனாக ஒட்டிகிட்டே வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்து அந்த இடத்த வந்து பீடை நடுவில் கொடுத்துக்கலாம் அப்படின்னு பேசாமட்டேன். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் வந்து க்ரிப்பு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக க்ளூ கன்லேயே ரைட்டு லெஃப்ட்டுன்னு இருக்க மாதிரி கிராஸ் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் கிராஸ் கொடுத்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறேன்.
இந்த மாதிரி நான் கிராஸ் கொடுத்ததுனால அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இது இப்படி கையிலேயே கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணோம்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குது. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் இன்னுமே வந்து இது லைஃப் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுனதுனால ஒரு லென்த்து பிளாக் கலர் கிளாத் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து யூஸ் பண்ணி ஃபேப்ரிக் கம் யூஸ் பண்ணி பின்னாடி அந்த கிளாத்தை ஒட்டி விட்டுக்கிட்டேன். இது வந்து எதுக்காக பண்ணேன்னா இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ப்ளஸ் வந்து இது முடியில் மாட்டக்கூடாது. நம்ம க்ளூ கன்னை வந்து கிராஸாக கொடுத்துருக்கறதுனால அந்த கம்மு வந்து முடியில் சிக்கலாம், குழந்தைங்க வந்து பிச்சிடலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்ம கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஹேர் பேண்ட் வந்து ஜென்டிலாக ஃப்ரீயாக வந்து நம்ம முடியில் போயிட்டு வரோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிளாத்தை நான் கொடுத்துட்டேன். இது கொஞ்சம் ஒட்டுறதுக்கு லேட் ஆகுதுங்க. நம்ம கம்மு வந்து கையில் ஒட்டிக்கிட்டு வந்துடுது. கொஞ்சம் அழுத்தி வச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொஞ்சம் காய தான் அது க்ரிப்பாக பிடிக்குது. இதுக்கும் மேலே நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக வேணும்னா இதுக்கு மேலே அப்படியே லைனாக வந்து அங்கங்கே வந்து ஒரு பிளாக் கலர் த்ரெட்டை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம இப்படியே ரவுண்டாகவே விட்டுடலாம். அதுவும் பார்த்தாலும் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் நான் இப்போ வந்து சென்டரில் வந்து முத்து கொடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு ரெண்டும் புரியறதுக்காக தான் இந்த மாதிரி வச்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது சென்டர் பூராமே நம்ம ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட் விட்டுட்டு ஒட்டுங்க. நல்லா ஈஸியாக வந்து கம் வந்து பிடிச்சிக்கும். அதனால தான் நான் ஃபுல்லாகவே கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முத்தை வந்து ஒட்ட ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவசியம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பல உபயோகமான வீடியோக்கள் இருக்குது, எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி நடுவுலையே சொல்லிவிட்டேன், திரும்பவும் சொல்கிறேன். 2 பேர்த்துக்காவது ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், லைனாக எல்லாத்துக்குமே கம் கொடுத்துட்டோம். இப்போது அது மேலே இந்த பேர்ல்ஸை வந்து லைனாக ஒட்டிடலாம். ஒட்டிட்டு ஃபினிஷிங்கில் எப்படி இருக்குன்னு அப்படியே வீடியோவில் வரும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். இப்போ பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கு ரொம்ப அழகாக வந்துருச்சு. இதை 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்களும் அவசியம் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருக்குது. நம்மளே பண்ணி கொடுத்தோம், ஒரு சாட்டிஸ்ஃபைடும் இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.